இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தற்கொலையோ கொலையோ சாருவோட சாவுக்கு ரகுராம் சீனு தான் காரணம்னு நான் முழுசா நம்புறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதானே? அவங்கள தவிர வேற யாருங்க செஞ்சிருக்க முடியும்? அதனால தானே அவங்களுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும்னு துடிக்கிறேன். ஆனா அந்த ஏசிபி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அக்யூஸ்ட எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஹரிங்கிறவனை தேடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அவர் இந்த கேஸ டைவர்ட் பண்ண பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏசிபி நேர்மையான அதிகாரி நினைச்சேன். அந்த ஆளு ரகுராம் கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு தோணுது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை நாங்க கொடுத்துருப்போம்ல. ஆனா விடக்கூடாது லிங்கம். உங்க பொண்ணு சாவுக்கு காரணம் ரகுராம் சீனு தான் வரணும். அவங்களுக்கு தான் தண்டனையும் கிடைக்கும். அதனால நம்ம முழு கவனத்தோட இருக்கணும். இத பாருங்க, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. என் பொண்ணை கொன்னுட்டாங்களேன்னு ரகுராம் மேலையும் சீனு மேலையும் கொலவெறியில் இருக்கு. நான் அசர மாட்டேங்க. அந்த 2 பேரையும் ஒழிச்சு கட்டினாதான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். அதனால அவங்கள நான் விட மாட்டேன். உங்களுடைய இந்த கோபம் கொஞ்சம் கூட குறைய கூடாது. நீங்க மாறிடவும் கூடாது. சார், இந்த பாடி 3-4 நாளா சாக்கு மூட்டையில இருந்ததுனால பாடி டீகம்போஸ்ட் ஆயிருக்கு சார். 3-4 நாள்னா சாருவோட கல்யாண தேதி ஒட்டி வர மாதிரி இருக்கு. ஆமாங்க சார். அப்போ அன்னைக்கு தான் இந்த பையனும் இறந்திருக்கான். கல்யாண வீடியோல மாஸ்க் போட்டு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஆளா இருந்தான். ஒருவேளை அவன் இவனா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் சார். சார் சார் எங்களை விட்டு போயிட்டியேடா. பாவிக்க. ஐயோ ஹரி, ஹரி, நம்ம பிள்ளை இந்த கோலத்துல தான் பார்க்கணுமா? எதுக்காக இவரை கொன்னீங்க? சொல்லுங்க, எதுக்காக நீங்க அவனை கொன்னீங்க? சார், எதுக்காக கொன்னீங்கன்னு கேக்குறேன். சார், நான் எதுக்காக இவனை கொலை பண்ணணும் சார்? இங்க இருக்கிறவங்கலயே இந்த பையனை தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்க தான். அதனால மறைக்காம உண்மையை சொல்லுங்க. எதுக்காக இந்த பையனை கொலை பண்ணீங்க? சார், எனக்கு இவனை தெரியுங்கிறதுனால நான் இவனை கொன்னேன்னு ஆயிடுமா? இவன் நல்லா இருக்கணும்னு இவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்புனேன். சாருவை கொன்ன மாதிரி யாரோ இவனையும் கொன்னுட்டாங்களேன்ற கவலையில நின்றுட்டு இருக்கேன் சார். என்னடா நீ எதுவும்? ஐயோ சார்,
மாமா சொல்லிதான் அவன் பேரே எனக்கு தெரியும். இங்க இருக்கிற வேற யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இவனை வேற யார் கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், எனக்கு அப்படி எதுவும் தோணல. உங்களுக்கு இவனை தெரியுமா? இல்ல சார், நான் பார்த்ததே இல்லை. இதை தவிர வேற என்னென்ன திங்ஸ் கிடைச்சது? சார், அவன் கையில வாட்ச் இருந்தது சார். மழை பெஞ்சதுனால வாட்சும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார். சார், இவனை ஒரு ஷார்ப்பான கம்பியில 2-3 இடத்துல குத்திருக்காங்க சார். அப்படியே இவனை தள்ளி விட்டதுல பின் வண்டியில பலமா அடிபட்டிருக்கு சார். அதனால ப்ளீடிங் அதிகமாக இருக்கு சார். பாடியை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண இடத்துல எல்லாம் பிளட் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்தது சார். ஸோ இவன் பாடியை ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது சார். கான்ஸ்டபிள், அந்த லிங்கத்தை இழுத்துட்டு வாங்க. இவ்வளவு நேரம் கொலைக்காரன் யாருன்னு தெரியாம இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னடானா கொலையும் பண்ணிட்டு சைலண்டா அப்பாவி மாதிரி கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறியா? சார், என்ன சார் சொல்றீங்க? இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் எதுக்கு சார் இவனை கொல்லணும்? ஓஹோ, அப்ப இவன் யாருன்னே உனக்கு தெரியாது? தெரியாது. அந்த சட்டையிலயும் வேஷ்டியிலும் படைஞ்சிருக்கிறது அந்த பையனோட கரை தான். ஆனா அந்த சட்டையும் வேஷ்டியும் ஒன்னோடது. அப்ப நீ தானே அவனை கொண்டு இருக்கணும். அது என்னோட வேஷ்டி சட்டைன்னு எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு கிடையாது. கான்ஸ்டபிள் சார், அந்த ஆளை கூப்பிடு. விடிஞ்சா சீனுவுக்கு இவளுக்கு கல்யாணம். இந்த நேரத்துல இவளுக்கு என்ன குழப்பம்? ஒன்னும் புரியலையே. இங்க என்ன நீ இந்த நேரத்துல? சாரு, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை சாரு. உனக்கு கல்யாணம்னு சொன்ன நாள்ல இருந்து உன் வீட்டையே சுத்தி சுத்தி வந்த சாரு. ஆனா உன்னை சந்திச்சு பேச எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல.